Daily. Taste the Daily. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம். அதாவது ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர், அதில் முதல் நாளில் ஆளுநருடைய உரை நிகழ்த்தப்பட வேண்டும். தற்பொழுது அவர் உரை நிகழ்த்தாம கிளம்பி போயிட்டாரு. தற்பொழுது அங்கே சட்டப்பேரவையில் என்ன நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது தொடர்பான விவரங்களை நீங்கள் தற்போது வழங்கலாம். அதாவது ஆளுநர் உரையோட இந்நேரம் தூங்க வேண்டிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது ஆளுநர் பல காரணங்களை முன்னிறுத்தி அந்த உரை நிகழ்த்தாமல் தற்போது சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் யார் இந்த சார் என்ற கோஷத்துடன் அவர்களும் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டார்கள். முதற்கட்டமாக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதை விளக்க வேண்டும் என்றும், மேலும் அந்த குற்றவாளி தொடர்பாக மேலும் அதை விசாரிக்க வேண்டும் என்றும், அந்த குற்றவாளி மட்டுமே குற்றவாளி என்ற அடிப்படையில் நீங்கள் தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது என பல்வேறு கோஷங்களை முன்வைத்தார்கள். எனவே அரசு இதை தீர விசாரிக்க வேண்டும் என்று பல்வேறு கோஷங்களை அதிமுக சார்பில் முன்னெடுக்கப்பட்டது. சபாநாயகர் இது குறித்து பேசலாம், அமருங்கள் என்று அனைவரையும் அமைதியாக இருக்க சொன்னார். மீண்டும் மீண்டும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பி வந்தார்கள். எனவே அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி பலமுறை சபாநாயகர் கோரிக்கை வைத்தார். அமைதியாக இருங்கள், அவை நடவடிக்கையில் ஈடுபடுங்கள், வருடத்தின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் போராடுவதற்கு இடம் கொடுக்கறதில்ல, அனுமதி மனு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க, அது அவங்க திமுக கூட்டணி கட்சியிலே இருக்கிறவங்க சொல்றாங்க, எல்லா கட்சிகளும் சொல்லுது. ஒரு அரசியல் கட்சிக்கு ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்பதற்கும் போராடுவதற்கும் அனுமதி வழங்கணும், பாதுகாப்பு ஆதரவு கொடுக்கணும். அதோட எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களா ஆசிரியர்களா மற்ற அமைப்புகளா எந்த அமைப்புகளாக இருந்தாலும் கூட அவங்கள மதிக்கணும். அப்போ எல்லாரையும் மதிக்காத ஒரு காரணத்தால், குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்காததாலும் கைது செய்ததாலும் கண்டித்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதில் ஒன்றா இருக்கும்போது போராட்டத்துங்க தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களாக வெளியேறி வருகிறார்கள். தற்பொழுது பாமக எம்எல்ஏக்களும் வெளியேறி இருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். தொடர்ச்சியாக சட்டப்பேரவை நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், விவரங்களை வழங்கிட்டு வரீங்க. தற்பொழுது பாமக தரப்பிலிருந்து வெளியேறி செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அவங்க தரப்புல என்ன எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள், எதற்காக அவங்க அவையில இருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க, என்ன கள சூழல்? இந்த அண்ணா பல்கலைக்கழக தொடர்பாக ஏற்கனவே விசாரணை நடத்த வேண்டும் என்றும், அந்த விசாரணை போதாது என்றும் ஏற்கனவே பாமக சார்பில் வெளியிருந்து போராடி கொண்ட சூழலில் தொடர்ச்சியாக தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கியதற்கு முன் பாமகவும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதிமுகவை தொடர்ந்து பாஜக, பாமக என இந்த மூன்று கட்சிகளுமே போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்ட முறையில் தற்போது பாமக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தற்போது சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்து தற்போது செய்தியாளர்களை சென்றவர்கள். அவர்கள் குறிப்பாக இந்த அண்ணா பல்கலை தொடர்பாக யார் அந்த சார் என முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போது அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரவு நேரத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த குற்றவாளி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். அந்த குற்றவாளிக்கு ஏற்கனவே அவர் மீது 18 வழக்குகள் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் மீது ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. போலீஸ் கமிஷனர் சொல்லுகிறார், ஃபோனை ஏரோப்ளைன் மோடில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய கேலி கூத்தான விஷயம். தமிழக அரசு இதை கண்டுகொள்ளவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை, உரிய நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக பொறுத்த மட்டிலும் அண்ணா பல்கலைக்கழக அந்த விதிகளுக்குட்பட்டு அந்த விடுதி நடைபெறுகிறதா இல்லை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, இரவு 8 மணிக்கு அந்த குற்றவாளி எப்படி அங்கு வந்தார், அங்கு காவலர்கள் யாரும் இல்லையா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமையாக கருதுகிறது. அதே நேரத்தில் அவர் மட்டுமல்ல, அவர் இன்னொரு நபரையும் அழைக்க சொல்லியிருக்கிறார், எங்களுடைய சார். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.